மகாத்மா காந்தி பெயரில் 100 நாள் வேலை திட்டத்தை இன்னைக்கு இழுத்து மூடி இருக்கிறாங்க. நான் டேட்டாவோட சொல்றேன். கடந்த 4 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை திட்டத்தில் பயனடைந்தவருடைய விழுக்காடு எத்தனை விழுக்காடு பெண்கள் தெரியுமா? சொன்ன ஷாக் ஆகிடுவேன். 88% பெண்கள் தான். பெண்களுக்கு வாழ்வளித்த இப்படிப்பட்ட திட்டத்தை தான் நிறுத்தி இருக்காங்க. இதனால கிராம பொருளாதாரமும் பணப்புழக்கமும் அடிவாங்க போகுது. பாஜகவோட இந்த நடவடிக்கை பெண்களுக்கு முற்றிலும் விரோதமானது. அதுக்கு ஒத்து ஊதுறது யாரு? எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தல, 125 நாளா உயர்த்திருக்காங்கன்னு பச்சை பொய்ய பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காரு. யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே ஆண்டுக்கு சராசரியாக 47 நாள் தான் வேலை கொடுத்திருக்காங்க. இனி அதுவும் கொடுக்க போறதில்ல. இது போதாதுன்னு புது திட்டத்துல நிதி சுமையும் மாநிலங்களுடைய தலையில கட்டிட்டாங்க. இன்னும் எக்கச்சக்க கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு பார்த்தா இதுவரை கிடைச்ச 40 சொச்ச நாள் கூட இனி வேலை தெரியாத கிடைக்குமான்னு தெரியாத நிலையில நாம இருக்கோம். எதையாவது படிச்சாதானே இதெல்லாம் திரு பழனிசாமிகளுக்கு புரியும். கமலாலயத்தில் எழுதி கொடுக்கறத அறிக்கைய அதிமுக லெட்டர் பேட்ல வெளியிட்டு அத்தோட கதை முடிஞ்சிச்சு போயிடுறாரு. ஒருபடி மேல போய் பாஜக சங்கிகளை கூச்சப்படக்கூடிய அளவுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை அது ரத்துக்கு முட்டு கொடுத்து கத்துறாரு, சுத்துறாரு.